மனநோயை வச்சு, ஒரு மென்டல் டிசார்டரை வச்சு, ஒரு மென்டல் இம்பேலன்ஸை வச்சு, அது எதனுடைய வகையரா இருக்கு, வகையறான கேட்டகரி, அது நப்சுடைய நோயா, இல்ல அது கல்புடைய நோயா, இல்ல அக்கலுடைய நோயா, இல்ல அது ரூஹுடைய நோயா, இல்ல கைபுடைய நோயா, இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க தெரியும். அது பார்த்துக்கிட்டா எது டாமினன்ஸா இருக்கும், எல்லாமே இருக்கும், இல்லன்னு இல்ல. ஒரு நோயின்னு எடுத்துட்டா அது நப்சுடைய ப்ராப்ளம்ஸ், அதுல நப்சுடைய பிரச்சனையும் இருக்கும், அக்களுடைய பிரச்சனையும் இருக்கும், கல்புடைய பிரச்சனை இருக்கும், ரூஹுடைய பிரச்சனை, கைபுடைய பிரச்சனை இருக்கும். ஆனா எந்த பிரச்சனை அதிகமாக வெளிப்படுது, அந்த பிரச்சனையை நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுலேன்னு நம்மளுடைய விஷயத்தை ஆரம்பிக்கலாம். சோ அதுலேயே அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்வு காணலாம். அப்படிங்கும் பொழுது இந்த ஓல்ட் நப்ஸ் ஹியூமன் செல்ஃப்ல இருக்கக்கூடிய 5 ஆன்மா பொருட்கள், மெய்ப்பொருள், மெட்டாபிசிக்கல் ஆப்ஜெக்ட் சொன்ன நப்ஸ் ப்ராப்பர், அது மாதிரி நப்ஸ், அதாவது கல்பு, ரூஹு, அல் கைபு, இந்த 5 விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் தனித்துவமான நோய்கள் என்னன்னு ஒரு லிஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நப்சானியா, நப்ஸ்ல உள்ள நோய்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்ப கல்புடைய நோய்கள் என்ன, அக்கலியா அறிவுடைய நோய்கள் என்ன, ரூஹானியா ஸ்பிரிட்ல இருக்கக்கூடிய நோய் என்ன, அல்ல கைபியா மறைவான விஷயத்துல உள்ள நோய்கள் என்ன. நப்சுடைய நோய் எடுத்தா அடிக்ஷன் பிஹேவியர், இன்னைக்கு ஆல்கஹால் அடிக்ட், புல் அடிக்ட், இதெல்லாம் 100க்கு 100 நப்சுடைய நோய். அது நப்சே அப்படி மாறிடு, அன்கான்சியஸ் அது ஆயிடுது. அந்த இடத்துல அவனுடைய அறிவோ அவனுடைய உணர்ச்சியோ வேலை செய்யாது. அப்ப அந்த நப்சுல போய், நப்சு ப்ராப்பர்ல போய் வைக்கணும். சோ அடிக்ட் பிஹேவியரை நம்ம சரி செய்யறது இருக்கே, மொபைல் அடிக்ஷனோ, இல்ல ஸ்மார்ட் போன் அடிக்ஷனோ, இல்ல ஆல்கஹால் அடிக்ஷனோ, இல்ல இந்த அடிக்ஷன்ஸோ, இதெல்லாம் பிரச்சனைகளை சரி செய்யறது ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். நப்சுடைய நோயை குணமாக்குறதுக்கு இட் நீட் டைம். ஆனா குணமாக்கிடலாம், அது அடிக்ஷன்ஸ். 2வது இம்பல்சிவிட்டி அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் டிசார்டர். சிலவங்க அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. என்னால கட்டுப்படுத்த முடியலங்க, என்னால வாயை பூட்ட முடியலங்க, என்னால பேசாத இருக்க முடியல, என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, என்னால காலையில எந்திரிக்க முடியலங்க, தூக்கத்துல வெளியிட முடியல, தூங்க முடியலங்க. இதெல்லாம் நப்சுடைய நோய், இம்பல்சிட்டி அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் டிசார்டர். அடுத்த பர்சனாலிட்டி டிசார்டர், ஆளுமை நோய்கள் சொல்றாங்கல்ல, சிசோபினியா, பார்டர் லைன் டிசார்டர், நார்சிசிஸ்ட், இதெல்லாம் இந்த வகையறால சார்ந்தது. அடுத்தது ஆங்கர், அக்ரேஷன் ரிலேட்டட் டிசீஸ், கோபம், கோபத்துடைய வெளிப்பாடு, குரோதம், இது எல்லாம் நப்சுடைய நோய். ஹிடோனிசம் அண்ட் ஓவர் இன்டெலிஜென்ஸ், காம ஆசை, உலக ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை, பெண் ஆசை, அடிக்ட், இதெல்லாம் ஹிடோனிசம். ஆசைக்காக செய்யறது, ஒரு ஜாலிக்காக செய்யறது, ஒரு காமெடிக்காக செய்யறது, எல்லாம் அதிக மூழ்கும், அதிகமா சாப்பிடுறது, அதிகமா தூங்குறது, அதிகமா செக்ஸ் பண்றது, இது எல்லாமே இந்த வகையான நப்சுடைய நோய் சொல்லலாம். ஓசிடி, கம்பல்சிவ் டிசார்டர், ஓசிடி பிரச்சனையும் நப்சுடைய நோய் தான். அப்புறம் டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி ரிலேட்டட் டு செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஒர்த், செல்ஃப் அடிப்படையான டிப்ரெஷன்ஸ், செல்ஃப் அடிப்படையான ஆன்சைட்டி, இதெல்லாம் நப்சுடைய விஷயம். செக்ஷுவல் டிஸ்ரெகுலேஷன்ஸ், பாலியல் ரீதியான உள்ள விஷயங்கள் எல்லாம் நப்சுடைய பிரச்சனை. இம்பல்சிட்டி இன் ரிலேஷன்ஸ், உறவுக்குள்ள பிரச்சனைகள் வருதுன்னா நப்சுடைய பிரச்சனை. ஈகோ டிரைவன் ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ், இப்படின்னு சொல்லி ஒரு 10 நோய்களை போட்டிருக்கோம். இது இல்லாத இது நிறைய நோய்கள் இருக்கும். இது ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம டீட்டெயிலா டிப்ளமோ அண்ட் மாஸ்டர் டிப்ளமோ லெவல்ல நம்ம படிக்கலாம். அடுத்தது கல்புடைய நோய்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூட் டிசார்டர், நம்மளுடைய மனசு, நம்முடைய மூடு சார்ந்தது, நம்முடைய கில்ட், நம்மளுடைய குற்ற உணர்ச்சி சார்ந்தது, நம்முடைய அவமானம் சார்ந்தது, நம்முடைய உறவு சார்ந்தது, பாண்டிங் சார்ந்தது. அடுத்தது ஆங்கர் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது குரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சார்ந்தது. எம்பதி அண்ட் கம்பேஷன் டிஃபிஷியன்சி, ஒரு இறக்கத்தன்மை, மன்னிக்கத்தன்மை ஒரு ஆள்கிட்ட இல்லைன்னா அவங்களுக்கு கல்புடைய நோயின்னு அர்த்தம். பயம், பதட்டம், போபியா, இதெல்லாம் இருந்தாலும் கல்புடைய விஷயம். கிரீஃப், சோகம், வருத்தம், இதெல்லாம். எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், உணர்ச்சியை ஒரு கட்டுப்படுத்த முடியாத நிலை. ட்ரஸ்ட், பேக்டியால், அதாவது ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்யறது, ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறது, இது எல்லாம் கல்புடைய பிரச்சனை. கில்ட் அண்ட் பர்ஃபெக்ஷனிசம், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு பர்ஃபெக்ஷனிசம், இதெல்லாம் கல்புடைய பிரச்சனை. அடுத்து எம்பத்தட்டிக் டிஸ்ட்ரெஸ், அதாவது இறக்கப்பட்டுட்டு அப்புறம் அப்படியே ஏன் இறக்கப்பட்டோம், ஏன் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இறக்கப்பட்டது நல்ல குணம், ஆனா இறக்கப்பட்ட பிறகு ஏன் நம்ம அப்படி இருந்தோம், ஏன் இப்படி நடந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கல்புடைய பிரச்சனை. நல்லா அழகா பாருங்க, நுணுக்கமா தெரியுது பாருங்களேன்.
நப்சுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுது, கல்புடைய நோய் சும்மாவே தெரியும், ஈஸியாவே தெரியும். ஆனா நுணுக்கமா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வைத்தியம் சரி எந்த அளவு எழுதி பாருங்க. இதே நார்மல் மாடர்ன் சைக்காலஜிட்ட போனா, மாடர்ன் இடத்துக்கு போனா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதெல்லாம் ஒரு சைக்காட்ரி டாக்டரோ இல்ல கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் பார்க்க முடியும். ஆனா இல்மு நப்ஸ் இஸ்லாமியா படிக்கிறவங்க இதை வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துல நீங்க கத்துக்கலாம். நீ இஸ்லாமிக் சைக்கோதெரபியை போட்டு நான் சொல்லி கொடுக்கிற இஸ்லாமிக் சைக்கோதெரபிக் அப்ரோச்சஸ் நீங்க உங்களோட கிளையண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு விதத்துல நன்மைக்கு நன்மை, ஒரு விதத்துல பிசினஸ்க்கு பிசினஸ், நல்ல நல்ல பணம் சம்பாதிக்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு வைத்தியம். இன்னைக்கு நவீன உளவியலையும் இல்மு நப்ஸ் இஸ்லாமிய உளவியலும் இணைத்தத மாதிரி ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இது எந்த அளவு ஆக்கப்பூர்வமான ப்ரோக்ராம் பாருங்க. அடுத்தது எடுத்துனா அறிவுடைய விஷயம். அறிவுடைய விஷயத்துலனா காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன், புத்தி பேதமை, ரிஜிடிட்டி, புத்தி அதாவது அவனுக்கு வந்து புத்தியே இயங்காது, டெலூஷன் திங்கிங். இன்னைக்கு அலூசினேஷன்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு யாரோ பாக்குறாங்க, என்கிட்ட யாரோ பேசுறாங்க, என் பக்கத்துல இருந்து யாரோ தள்ளுறாங்க, அதெல்லாம் ஆங்கிலத்துல சைக்காட்ரிக் வேர்ட்ஸ் என்னன்னா டெலூசினேஷன் திங்கிங், அது இலூசினேஷன்ஸ். இதெல்லாம் அறிவு சார்ந்த நோய். இது பேயோ ஜின்னோ ஒண்ணு இல்ல, ஜின்னு சைத்தான எதுவுமே இல்ல. பிரச்சனையே அவனுடைய அக்கல் பேஸ்ட். அக்கல்ல நோய் இருக்கு, அறிவுல நோய் இருக்கு. அந்த அக்கலை சரியாக்கிட்டா அது விட்டுட்டு போயிடும். சோ அந்த டெலூசினேஷன்ஸ் நாங்கள் அப்படித்தான் பாக்குறது. இன்னைக்கு எனக்கு தெரியும் சைத்தான் ஆக்சுவலா என்ன விஷயம்னா, அக்கல் மங்கி போகும் பொழுது சைத்தானுக்கு டாமினன்ஸ் வந்துடும், ஜின்னுக்கு டாமினன்ஸ் வந்துடும். நமக்கு அந்த ஜின்னை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஒரு மனிதனுடைய அக்கலை அறிவை நமக்கு சரியாக்கினா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, நிறைய பேருக்கு நம்ம வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நேரடியா தெரியும், ஜின்னு தெரியும், சைத்தான் தெரியும். இருந்தாலும் சைத்தானு ஜின் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா அப்படி நான் பயன்படுத்தினா அவங்க எல்லாம் மமதையில இருப்பாங்க. இது நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். உங்களில் ஆடவரில் சிலர் ஜின்களுடைய ஆடவர்களுடன் அடிமைப்பட்டு கிடப்பாதால ஜின்களில் இருக்கிற ஆடவர்களுக்கு மமதை பிடித்து இருக்குன்னு சூரா ஜின்ல அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கும். அந்த மமதைக்கு வரதுக்கு காரணம் என்ன? அக்களுடைய நோய் உடையவனாலத்தான். அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கானே, அவன் அறிவற்றவனாக இருக்கிறான். அது உண்மையான அறிவு இல்லை. அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லப்படுறது. அதாவது தௌஹீது முக்கியமா இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டும். அப்ப இன்டலெக்சுவல் ஓவர்லோடு அதிகம், அதிமேதாவி அப்படிங்கிறாங்கல்ல, அதிமேதாவி கூட ஒரு அறிவுடைய பிரச்சனைகள் தான். சொன்னாங்க இடத்துல புரியாது, ஆனா அது கரெக்டா கண்டுபிடிச்சு அது இது பக்குவம் பண்ணி அதை நம்ம சரி செய்யணும். அடுத்தது டிசோசியேஷன் அண்ட் டிஸ்கனெக்ஷன் ரியாலிட்டி. யதார்த்தத்திலிருந்து வெளியே வருதும் அறிவுடைய பிரச்சனை தான். மெமரி அண்ட் காக்னிட்டிவ் டிஃபீஸ், நம்முடைய மறந்து போறதும். இரேஷனல் ஃபியர்ஸ், அதாவது பகுத்தறிவற்ற பயம், அது பதட்டம். இம்பேர்ட் ப்ராப்ளம் சால்விங், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் இல்லாதவங்க. எக்ஸென்சியல் காக்னிட்டிவ் டிசார்னன்ஸ், கண்ணுமிருந்து குருடர்கள், காது இருந்து செவிடர்கள். அவங்களுடைய வெளி கண்ணு குருடர் இல்ல, அவங்களுடைய அகக்கண்ணு தான் குருடரு அப்படின்னு குர்ஆன்ல யாரை பார்த்து சொல்றானா, எக்ஸென்சியல் அண்ட் காக்னிட்டிவ் டிசார்னன்ஸ் பீப்புளை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதெல்லாம் எக்ஸென்சியல் காக்னிட்டிவ் டிசார்னன்ஸ். அதுதான் காக்னிட்டிவ் டிசார்னன்ஸ். நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். சூரா பக்கரால இருக்கு, சூரா யாசின்ல இருக்கு. அதெல்லாம் வந்து அறிவுடைய பிரச்சனைகள். அப்புறம் அப்சசிவ் ஓசிடியும் அறிவுடைய பிரச்சனை தான். அப்ப இல்லாஜிக்கல் கேட்டாஸ்ட்ரோபிக் திங்கிங், நம்மளே அழிக்கக்கூடிய சில விஷயங்களை யோசிக்கிற பாருங்களேன், அதுவும் அறிவுடைய பிரச்சனைகள். ஒவ்வொன்னு பாருங்களேன் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்தது ரூஹானியத்துடைய பிரச்சனை பார்க்கும் பொழுது எக்ஸ்டென்சியல் ஆன்சைட்டி, ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ், இருப்பின் பயம், இருப்பின் பதட்டம், எதுக்காக நம்ம வாழுறோம், ஒரு விரக்தி, இதுவும் வந்து ரூஹுடைய பிரச்சனை. டீபோலரைசேஷன், டீரியலைசேஷன், தன்னுடைய தன்னையே இழந்து விடுகிறது. தன்னுடைய ரூஹ, தன்னுடைய இப்படி எல்லாம் இருக்கிறவங்க சீக்கிரமே என்ன செஞ்சுருவாங்க, துறவியாகவும் இல்ல அப்நார்மல் பீப்புளாகவும் மாறிடுவோம். இன்னைக்கு இதே மாதிரி பீப்புள்ஸா நிறைய என்ன சாமியாரா ஆறாங்க, இல்ல ரிலிஜியஸ் இதே மாதிரி ஏதாவது செய்யறாங்க. டீபோலரைசேஷன், டீரியலைசேஷன், எனக்கு ஜின்ன பிடிச்சிட்டு, எனக்கு அமானுஷ சக்தி இருக்கு அப்படி எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி கேரக்டர்ஸ் அதுல கிரியேட் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் டிஸ்பேர், சிலவங்களுக்கு ஆன்மீகத்தின் வெறுப்பு வந்துடும். அப்புறம் லாஸ் ஆஃப் ஃபைத், நம்பிக்கையின்மை, மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கை வரும். சோல் ஃபெஜிட்டி, அந்த ஆத்மா வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுறது.
அலினேஷன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி, தன்னுடைய ஆன்மீக கண்ணோட்டத்துல அவங்க தூரம் ஆயிடுவாங்க. ஆன்மீகம் பேசினாலே அவங்களுக்கு எரிச்ச வரும், கோபம் வரும். பியர் அண்ட் ட்ரிவன் பனிஷ்மெண்ட் அண்ட் கில்ட்டி. அந்த சிலவங்களுக்கு சோதனைனால பயப்படுவாங்க, அல்லாஹ் பத்தி நினைச்சாலும் ஓவரா பயப்படுவாங்க. அச்சத்துக்கு ஆதரவுக்கு நடுவுல வர்றதுதான் உண்மையானது. ஓவரா அச்சப்படக்கூடாது, ஓவரா ஆதரப்படக்கூடாது, அது நோய். ஸ்பிரிச்சுவல் போர்டம் விவாத செய்யறதுல, வணக்க வழிபாடு விதத்துல எல்லாத்துலயும் அவங்களுக்கு இது வரும். அப்ப அடிக்ஷன்ஸ் அண்ட் ரூஹானியா ஒரு விஷயத்தை அடிக்ட் ஆகுறது, ஃபியர் ஆஃப் டெத், மரணம் பயம், மரணத்தை பத்தி பயப்படுறதும் ஒரு வகையான மனநோய். இது எல்லாம் ரூஹானியாவுடைய டிசார்டர். அல் கைபியாவுடைய விஷயம் என்ன இருக்கும், யாரும் சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாம் கரெக்டா சொல்லிட்டோம். அல் கைபியால சொன்னா ஃபியர் ஆஃப் அன்னோன், ஒரு 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 புதிராத ஒரு பயம் வரும் பாருங்களேன். அது எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனசு ஒரு மாதிரியே கஷ்டம் கிடைக்கும். ஃபியர் ஆஃப் அன்னோன், என் உள் மனசு சொல்லுது, பயப்படுது. அப்படியே அடிக்கடி சொன்னாலும் அது ஒரு மனநோய். அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அப்படின்னு வரதான் செய்யும், எல்லாத்தான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும். அடுத்தது எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ், ஸ்பிரிச்சுவல் டவுட், இந்த விஷயங்கள்லாம் வந்தா அல் கைபியால. அடுத்தது ஆன்சைட்டி அபவுட் டிவைன் டெஸ்டினி. கதிர், ஏன் அல்லாஹ் என்னைய சோதிக்கிறான், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் தான் சோதனை கொடுத்துருக்கான், கெட்டவனுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் நல்லாவா இருக்கேன், நான் ஒழுங்கா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இவர் அல் கைபு, உங்களுடைய மறைவான விஷயத்துடைய அல் கைபு மேல பிரச்சனை இருக்கு. அல் கைபியாவை சரி பிலீவ் சரி பண்ணிட்டா அந்த இடத்துல போதும். அந்த இடத்துல பெசிமிசம், டிஸ்பேர் ரிகார்டிங் ஃபியூச்சர், விரக்தி, பெசிமிசமா இருக்காது. நெகட்டிவா இருக்காங்களா, வாழ்க்கையை வெறுத்து போனமா இருக்காங்களா அவங்க. பேரனாய்டு சூப்பர்ஸ்டிஷன், பேரனாய்டு பீப்புள் இருக்காங்கல்ல, எல்லாமே சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, சூப்பர்ஸ்டிஷனு, இவங்க எல்லாம் அந்த நோயா. ஓவர் கில்ட்டி, ரிலீஜியஸ் ஓசிடி, அதாவது உது செஞ்சுட்டானா, உழு போயிடுச்சா, ஒரு ரக்காய் தோல்தனா, 2 ரக்காய் தோல்தனா, 3 ரக்காய் தோல்தனா, இது செஞ்சானா, அப்படி செஞ்சானா, யூரின் வந்துருச்சா, எனக்கு உது இருக்கா இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிலிஜியஸ் ஓசிடி. கிரைசிஸ் ஆஃப் பிலீவ்ஸ் இன் அன்சீன், மறைவான விஷயத்தை பத்தி உள்ள பயம், ஜின்னை பத்தி பயம், மலக்குமார்களை பத்தி பயம், மரணத்தை பத்தி பயம், கியாமத் நாளை பத்தி உள்ள பயம். ஓரளவு இருக்கலாம், ரொம்ப இருக்கக்கூடாது. அப்புறம் அப்சஷன் வித் எஸ்காட்டாலஜிஸ்ட், என்னுடைய மரணம் எப்படி நடக்கும், நான் எப்படி இதாகும், அதை பத்தி நினைக்கிறது. அப்புறம் டிஸ்கனெக்ஷன் ஃப்ரம் டிரான்ஸ்டன்ஸ், அப்புறம் உள்ளார தாண்டவம், அதாவது ஆள் மனசுல அதாவது ஒரு திக்ர் செஞ்சாலே அவனுக்கு உள்ளார அதோடைய ஃபீல் பண்ண முடியாது, தொழுதாலும் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஒரு சேரிட்டி சதக்கா செய்யறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது. நல்ல காரியங்கள் செய்யறாங்க, அதெல்லாம் அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய கைப்புடைய காரணமா இருக்கும். ஸோ அடிக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் அன்சீன்ஸ், ஒரு விஷயம் அன்சீனை பத்தி அடிக்டர் ஆகுறது, இல்ல அன்சீன்ஸ் பத்தி அவாய்ட் பண்ணிருக்கிறது, அதை பத்தி இது பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாம் நமக்கு இந்த ஹோல் நப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் நப்சு, அக்கல், ரூஹு, அல் கைபு, இதுல உள்ள பிரச்சனைகள். இது ஒவ்வொன்றும் நமக்கு என்னன்னா, இதை நம்ம அப்படியே என்ன பெருசா நம்ம ஆழமா பின்னால டிப்ளமோ லெவல்ல, மாஸ்டர் டிப்ளமோ லெவல்ல நம்ம பார்க்கலாம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு ஃபுல்லா பத்தாலஜி தான். இன்னைக்கு கரெக்டானது இல்ல, ஒவ்வொன்றும் நம்ம ஆழமா படிக்கலாம். இந்த கிட்டத்தட்ட 50 வியாதிகளை பத்தி இங்க நடத்த சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வியாதிகளை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி, அதை நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலே போதும். நமக்கு எப்படி தெரப்பி கொடுக்கணும்னு நமக்கு தெரியும், எப்படி நம்ம தெரப்பி கொடுக்கணும்.